அட வாத்தியாரே வாங்க. என்ன காலையில டீ கடை பக்கம் வந்திருக்கீங்க? என் வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க மாடசாமி. சரி, நல்ல டீயா போட்டு கொடு பார்க்கலாம். மனுஷனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், வீட்டுக்காரம்மா ஊருக்கு போனனே. என்ன நம்ம மாமா டீ கடை நிக்கிறாரு. மாமோய், யாராது? டேய் வா சரவணா. என்ன காலையிலே டீ கடை பக்கம்? அதான் நான் கேட்கணும். நான் எப்பவுமே இந்த டயத்துக்கு இந்த டீ கடைக்குதே வருவேன். நீங்க என்ன புதுசா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சரவணா, காலையில் எந்திரிச்சனே டீ குடிக்கிற பழக்கம் வேற வந்துருச்சு நமக்கு. உங்கள் அத்தை வேற ஊருக்கு போயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால டீ குடிக்க வந்தேன். ஓ, உங்க வீட்ல டீ எல்லாம் கூட போடுவீங்களா? டேய் சரவணா. இல்ல, எனக்கு தெரிஞ்ச நீங்க பால் வாங்கி நான் பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன். வாத்தியாரே இந்தாங்க டீ. அண்ணா, எனக்கு ஒரு டீ. மாடசாமி என்ன ஏதோ சத்தம் கேக்குது உங்க கடைக்குள்ள. தண்ணி பைப்புக்கு இது திறந்துட்டு வந்துட்டீங்களான்னு போய் பாருங்க. அட சரவணா, அது பைப்பு சத்தம் இல்ல, நம்ம வாத்தியாரு டீயை ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறாரு, அந்த சத்தந்தே. மாமோய், டீய பார்த்து குடிங்க. உறிஞ்சில டம்ளரும் சேர்த்து வாய்க்குள்ள போயிட போகுது. மாமோய், நீ குடிக்கிறத பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா பேத்துக்குமே தெரியும் போல நீ இது வரைக்கும் டீயே குடிச்சதில்லைன்னு. ஆமாண்டா சரவணா, இந்த மாதிரி ஒரு டேஸ்டான டீயை நான் குடிச்சதே கிடையாது. இந்த டீயே டேஸ்டா மாமா உனக்கு? ஆமா சரவணா, டீ என்ன டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி உங்க அத்தா அடிக்கடி எங்கேயாவது ஊருக்கு போயிட்டா நானும் நிம்மதியா வாய்க்கு ருசியா எனக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடுவேன்ல. தம்பி இந்தாங்க தம்பி உங்களுக்கு டீ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே எவ்வளோண்ணே ஆச்சு? 12 ரூபாய் ஆச்சு வாத்தியாரே. என்னது 12 ரூபாயா? மாமாய், அதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? டேய் சரவணா, டீ 3 ரூபாய் தானடா? மனசாமினே, நீங்க போய் மற்றவங்களுக்கு டீயே போடுங்கண்ணே. எங்க மாமா காலையில ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? அவங்க வீட்டில் ஊருக்கு போனோன்னே மண்டையிண்ட குழம்பி போச்சோ. டேய், நான் எங்கடா விளாடுறேன்? ஏன் மாமா, அப்ப டீ 3 ரூபாய் விற்கும் போது நீ கடைக்கு வந்து குடிச்சது, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு டீ குடிக்க நீ வர்ற கடைக்கு வெளியில. The next morning. என்ன பசங்க 2 பேரும் ஹாலில் தூங்குறாங்க? பொன்னி, பொன்னி. அக்கா, ரம்யாக்கா வாங்க. எப்படா இருக்க? என்ன 2 பேரும் ஹாலில் படுத்திருக்கீங்க? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? உள்ள ராணியத்தை விடுற கொரட்டையில் ஒரு பொட்டு தூக்கல்ல, அதான் நானும் மணி இங்கே வந்து படுத்துட்டோம். ரம்யா வாடா. நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கேன்டா. என்னடா நீ மட்டும் தான் வந்தியா? அம்மாலாம் கூட வரலையா? இல்லை சித்தி, இங்கே இருக்க எங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, அதான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சுமந்தி சித்தி வேறு திருவிழாவில் இடையில கோச்சிட்டு வேறு வந்துருச்சா, அதான் அம்மா போய் சித்தியை ஒரு ரெட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதுக்குந்தான் வந்திருக்கேன் சித்தி. ஆமாண்டா, நானும் போய் வேற சுமந்தியை பார்க்கணும். ஒன்று யாருன்னு போய் பாரு சித்தி, அது வேற யாரும் இல்லை, சித்தப்பாதே. மீனா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. ஆமா, என்ன தம்பி இங்க வந்து படுத்திருக்கா? அது வந்து மாமா ஒன்றும் இல்லைண்ணே, வெளியில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டானே. சரி, என்ன எல்லா பேரும் இங்க இருக்கீங்க, ராணி எங்க? ராணி ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கண்ணே, உள்ளே போங்க. சித்தி இந்தாங்க சித்தி ஸ்வீட்ஸு. எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு? ஆனாலும் அடுத்த வீட்டுல வந்து இப்படி ராணி மாதிரி வாழ்றது நீதே. இப்படி கொரட்டை விட்டா மத்தவங்கலாம் எப்படி தூங்குறது இங்க? ஏ ராணி, ராணி எழுந்துரு. மீனா, ஒரு காஃபி போட்டு கொண்டு வா மீனா. இருந்தாலும் உனக்கு ரொம்பத்தே ஓவரு. ஒன்ன
ஐயோ அம்மா, யார் தலையில இப்படி கொட்டினது? ஐயோ வலிக்குதே. ராணி, ராணி, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க காலங்காத்தால? ஏமா, நீ தானம்மா போனை பட்டு என்ன இன்னும் வரல, உடனே கிளம்பிவான்னு சொன்ன நேத்து. ஆமாம் சொன்னேன். அதுக்காக அடுத்த நாளேவா கிளம்பி வருவீங்க? ஒரு 4 நாள் கழிச்சு கிளம்பி வந்தா என்னவா? ஏமா, 2 நாளா ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது, எனக்கு வேலை இருக்குல்ல, நம்ம போவேணாமா? ஆமாம், பொல்லாத வேலை. அந்த வேலைக்கு போய் இவர் அப்படியே மாடி மேலே மாடி கட்டிட்டாராக்கும். சும்மா போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வர்றதுக்கு இத்தனை பில்டப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மீனா வீடு மாதிரியே ஒரு வீடு எனக்கு கட்டித்தரணும். சுற்றி தோட்டம், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கணும். அவளை தான் சொல்லிப்புட்டேன். வந்த அன்னைக்கே பஞ்சாயத்தா? ஒரு நிமிஷம் வாத்தியாரே, அதுவும் ஒரே வருஷத்தில் நான் கேட்டது. ஏன் சிட்டு, ப்ளஸ் 2ல் என்ன குரூப் எடுக்கலாம்? மேத்ஸ் வித் பயோ எடுக்கலாம் பொன்னி. ஆனால் நீ ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பியே. அப்படி கேளு சிட்டு, இதை யாருமே என்கிட்ட கேட்க மாட்றாங்க. என்ன உன்கிட்ட கேட்கல? சரி, உடனே கோவப்படாத. எனக்கு ப்ளஸ் 2 முடிச்சோன்னே நான் கலெக்டர் ஆகணும். இது எப்பத்துலேருந்து இந்த ஆசை? போன வருஷம் ஃபுல்லாக டீச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா ப்ளஸ் 2 முடிச்சோன்னே கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறேன். அடைச்சிட்டு டீச்சரோட கலெக்டர் ஆகிறதா ஈஸி தெரியுமா உனக்கு? அந்த கண்டுபிடிப்பை எங்கே கண்டுபிடிச்ச? நம்ம டெய்லி பார்க்குற சீரியலில் தான் சிட்டு. ஆமாம், எல்லா சீரியல்லையும் பாரு, ஹீரோயின் ப்ளஸ் 2 முடிக்கவே கஷ்டப்படுவாங்க, ஆனால் டக்குன்னு கலெக்டர் ஆயிடுவாங்க பார்த்தியா? சரி 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 சரி, கோவப்படாத. நான் டிசைட் பண்ணிட்டேன் ஃபைனலாக. ப்ளஸ் 2 முடிக்கிறோம், கலெக்டர் ஆகிறோம், அவ்வளோதே. நம்மளை இப்படி கிறுக்காக்குறாளே. சரி, ரொம்ப கோச்சிக்காத. நான் கலெக்டர் ஆகிறேன், நீ என்னோட பிஏ ஆயிடு, ஓகேவா? சரிங்க கலெக்டரம்மா,